إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ஸஹீஹ் அல் புகாரிலையும் முஸ்லிமிலையும் வரக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், أخوف ما أخاف عليكم ما يخرج الله لكم من زهرة الدنيا. ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், தன்னுடைய தோழர்களை நோக்கி, உங்களுக்காக நான் அதிகமாக அஞ்சுவது, பயப்படுவது, அல்லாஹ் உங்களுக்காக இந்த உலகின் அழகை வெளிப்படுத்துவதாகும், இந்த உலகுடைய அலங்காரத்தை அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பது, அதைதான் நான் உங்களுக்கு அதிகமாக பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது சஹாபாக்கள் கூறினார்கள், قالوا وما زهرة الدنيا يا رسول الله, இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரம் என்ன என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பரக்காத்துல் அர்த், இந்த பூமியின் பரக்கத்துகள், அல்லாஹ் இந்த பூமியிலே இருந்து வெளிப்படுத்தக்கூடிய பரக்கத்துகள், இது உலக வாழ்க்கையுடைய அலங்காரம், அதைதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதிகமாக பயப்பட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், வஹல் யாதி அல் கைரு பிஷ்ஷர், அல்லாஹ்வுடைய தூதரே, நலவு தீமையை கொண்டு வருமா, நலவு கெடுதியை கொண்டு வருமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் கூறினார்கள், இன்னல் கைர லா யாதி இல்லா பில் கைர், நலவை தவிர வேறொன்றையும் கொண்டு வராது, நலவை தவிர வேறொன்றையும் உற்பத்தி செய்யாது என்று 3 தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். நலவு என்பது நலவை தான் கொண்டு வரும்,
நலவு என்பது நலவை தவிர வேறொன்றையும் கொண்டு வராது என்று ரசூலுல்லாஹ் 3 தடவை கூறி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்வைத்த ஒரு முக்கிய கோட்பாடு. எந்த ஒரு நலவும் நலவை தவிர கெடுதியை எங்களுக்கு கொண்டு வராது. எனவே எங்களுடைய கடமை நாங்கள் நலவை அடைவதில் ஆர்வம் காட்டுவது, நலவை அடைவதற்காக, நலவை பெற்றுக்கொள்வதற்காக, நலவை செய்வதற்காக, நலவில் ஈடுபடுவதற்காக நாங்கள் பாடுபடுவது. எங்களுக்கு முடியுமான அளவுக்கு நாங்கள் பாடுபட்டு நலவை செய்ய முயற்சி செய்வது. காரணம், இந்த கோட்பாடு நலவு நலவை தவிர வேறொன்றையும் கொண்டு வராது. நலவு நலவை தான் உற்பத்தி செய்யும், நலவு கெடுதியை கொண்டு வராது. நலவு என்று நாங்கள் கூறும்போது அதிலே அடிப்படையாக வரக்கூடிய நலவு என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு ஒப்பாக யாரொன்றையும் நாங்கள் இணை வைக்காமல், வணங்காமல், அல்லாஹ்வை மாத்திரம் ஒருமைத்துவம் படுத்தி நாங்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டி அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வருவது. இதுதான் நலவுகளிலேயே மிகவும் அடிப்படையான நலவாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தௌஹீதை நாங்கள் நிலைநாட்டுவது. நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் சார்பாக, அல்லாஹ்வுடைய இபாதத்து சார்பாக எப்பொழுதும் எங்களுடைய உள்ளங்களை செலுத்துவது. இது எப்பொழுதும் எங்களுக்கு நலவை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகவும் அடிப்படையான அம்சமாக இருக்கின்றது அல்லாஹ்வுடைய தௌஹீத். எனவேதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், அல்லதீன ஆமனூ வலம் யல்பிசூ ஈமானஹும் பிظுல்ம் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யாரெல்லாம் ஈமான் கொன்று அவர்களுடைய ஈமானை, தௌஹீதை, ஷிர்கை கொன்று கலப்படம் செய்யவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பும், அவர்களுக்குத்தான் நேர்வழி பெறுவதும் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே நலவு நலவை தவிர வேறொன்றையும் கொண்டு வராது. நலவு நலவின் பால் தான் எங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதிலே முக்கியமாக அல்லாஹ்வுடைய தௌஹீதை நாங்கள் நிலைநாட்டினால் இந்த பிரதிபலன்களை பாருங்கள். எங்களுக்கு பாதுகாப்பும் இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும், அதேபோல் எங்களுக்கு நேர்வழியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையான அம்சம்தான் தௌஹீத். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய ஒருமைத்துவத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டுவது. இதற்காக வேண்டிதான் நாங்கள் படைக்கப்பட்டுள்ளோம். அல்லாஹ் இதை கொண்டுதான் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான், வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களுக்கு மரணம் வந்தடையும் வரை உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்புக்குரிய இபாதத்துகளை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நான் மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு இபாதத்தை செய்வதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறவில்லையா?
அவ்வாறு நாங்கள் அல்லாஹ் எதற்காக வேண்டி எங்களை படைத்தானோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் பாடுபட்டு அதற்காக வேண்டி நாங்கள் வாழ்ந்தால் அந்த தௌஹீதை நாங்கள் நிலைநாட்டினால் நிச்சயமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு நலவை கொண்டு வருவான். எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியையும் அதேபோல் இஸ்லாத்தின் எதிர்கள் மீது எங்களுக்கு வெற்றியையும் தருவான். அதேபோல் மறுவுலக வாழ்க்கையில் பெரும் வெற்றியான சொர்க்கத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு தருவான். யார் ஒருவர் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு வேற யாரும் பாத்திரமானவனாக இல்லை என்று அறிந்து கொண்டு மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தை நுழைவார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதேபோல் யாருடைய இறுதி பேச்சு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று தௌஹீதாக இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்தை நுழைவார் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். எனவே இந்த அனைத்து நலவுகளும் எங்களுக்கு எவ்வாறு வந்தடையும் என்றால் எங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஏகத்துவத்தை நிலைநாட்டினால்தான். அதற்கு மாறாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் விழுந்துவிட்டால் அதுதான் மிகவும் மிகவும் பெரிய கெடுதியாக இருக்கும். அல்லாஹ் மன்னிக்காத பெரும் கெடுதி அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது சுப்ஹானஹு வ தஆலா. அதன் மூலமாக எங்களுக்கு இழிவும் கெடுதியும் தான் உருவாகும் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதேபோல் சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான், நாங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு தக்வா கொண்டு நடந்து கொண்டு உண்மையாளர்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று. உண்மையை பேசி உண்மையாக வாழ்க்கையில் நடந்து கொண்டு அல்லாஹ்வோடும் மக்களோடும் உண்மைத்துவமாக நாங்கள் நடந்து கொண்டு யார் உண்மைசாலிகளாக உண்மையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சுகளிலும் செயல்களிலும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை தக்வாவு கொண்டு நடந்து கொண்டு உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாங்கள் உண்மையை பேசி உண்மையாளர்களாக செயல்பட்டு எங்களுடைய செயல்களிலே எங்கள் கொடுக்கல் வாங்கலிலே உண்மையாளர்களாக நாங்கள் இருந்து கொண்டோம். அதேபோல் யார் உண்மையை பேசி உண்மையாளர்களாக செயல்படுகிறார்களோ அவர்களோடு நாங்கள் இருந்து கொண்டார், அவர்களை நாங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொண்டால் அதுதான் எங்களுடைய கடமை. அதனை கொண்டுதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தில் கட்டளையிட்டுள்ளான். அப்பொழுது அந்த உண்மைத்தனம் எங்களை நலவுபால் வழிகாட்டும். காரணம், நலவு என்பது நலவைத்தான் கொண்டு வரும். ஒருபோதும் நலவு கெடுதியை கொண்டு வராது. அல் கைரு லா யஅதி இல்லா பில் கைர். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸஹீஹுல் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். நிச்சயமாக உண்மைத்துவம் என்பது, உண்மையை பேசுவதென்பது, உண்மையாளராக செயல்படுவது என்பது நலவின் பால் வழிகாட்டும். நலவின் பால் வழிகாட்டும். எனவே யார் ஒரு நபர் உண்மைசாலியாக இருந்து கொண்டு நலவிலே இருக்கிறாரோ அவருடைய நலவு கூடும். ஏனென்றால் உண்மைத்துவம் என்பது
நலவின் பால் வழிகாட்டும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நலவு என்பது சொர்க்கத்தின் பால் வழிகாட்டும். எனவே இந்த ஆதாரம் மிகவும் தெளிவான ஆதாரமாக இருக்கின்றது. எப்பொழுது நாங்கள் நலவை செய்கிறோமோ, உண்மையாக பேசுகிறோமோ, உண்மையாளர்களாக நாங்கள் நடந்து கொள்கிறோமோ, நேர்மையாக நீதியாக எப்பொழுது நாங்கள் நடந்து கொள்கிறோமோ, அப்பொழுது அந்த பண்பு எங்களை நலவின் பால் கொண்டு போகும், எங்களுக்கு அதிகமாக நலவுகளை உருவாக்கும். ஏனென்றால் நலவை தவிர கெடுதியை கொண்டு வராது. அவ்வாறு நாங்கள் உண்மையை பேசி அல்லாஹ் எங்களை நலவின் பால் செலுத்தும் போது, எங்களை நலவில் கூட்டி தரும்போது, நலவுக்காக எங்களுக்கு நேர்வழியை காட்டும் போது, அந்த நேர்வழி, அந்த நலவு, தொடர்ந்தும் வரக்கூடிய நலவுகள் எங்களை சொர்க்கத்தில் போய் சேரச் செய்யும், சொர்க்கத்தை அடையச் செய்யும். ஏனென்றால் நலவைதான் கொண்டு வரும். நாங்கள் நலவில் ஈடுபட்டால் அது எங்களை நலவின் பால் தான் போய் சேர வைக்கும், நலவில் எங்களுடைய நலவுகளை கூட்டித் தரும். அல்லாஹ் கூறுகிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நீங்கள் நலவை செய்யும் போது அதனுடைய கூலி நலவை அல்லாமல் வேறென்ற என்னவாவது இருக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒருபோதும் நலவுடைய கூலி நலவாக தான் இருக்கும், நலவில்லாமல் கெடுதியாக ஒருபோதும் இருக்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். எனவே நாங்கள் நலவில் ஈடுபட்டு நற்கர்மங்களை செய்யும் போது அதற்குரிய கூலி நலவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் நலவை தான் கொண்டு வரும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய பெயராக அல் கைர் என்ற பெயர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு வைத்துள்ளான். சில உலமாக்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் வரக்கூடிய ஒரு திருநாமம் அல் கைர் என்று கூறியுள்ளார்கள். வல்லாஹு கைருன் ஹாஃபிதா, வல்லாஹு கைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்ற சில ஆதாரங்களில் வரக்கூடிய அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சில உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களில் வரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு பெயர் அல் கைர், நலவுடையவன். அல்லாஹ் தான் நலவை உடையவன், அவனுடைய கையில் தான் நலவு இருக்கின்றது என்று தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அதிலே சஹீஹ் முஸ்லிமிலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கியாமுல் லைலை ஆரம்பித்த போது அவர் செய்த ஒரு துஆ, ஆரம்பத்தில் துஆ உல் இஸ்திஃப்தாஹ், தொழுகையை ஆரம்பித்த போது அதிலே அந்த நீண்ட துஆவிலே வரக்கூடிய சில சொற்கள் தான் லப்பைக வ சஅதைக் வல் கைரு பியதைக் வஷ்ஷர்ரு லைஸ இலைக், வஷ்ஷர்ரு லைஸ இலைக், லப்பைக வ சஅதைக் வல் கைரு பியதைக், என்னுடைய ரப்பே நான் உனக்கு பதிலளித்து விட்டேன், தொடர்ந்தும் பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன், வழிபட்டு நடந்து கொள்கிறேன். நிச்சயமாக நலவு என்பது உன்னுடைய கைகளில் இருக்கின்றது, ஆனால் கெடுதியாவது உன்னை சேர்ந்ததல்ல. கெடுதி என்பது உன்னை சார்பாக இல்லை, உன்னை அடைவதில்லை, உன்னை சேர்ந்ததல்ல. எனவே ஒருபோதும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய செயல்களிலோ, அல்லாஹ்வுடைய பண்புகளிலோ, அல்லாஹ்வுடைய பேச்சுகளிலோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமங்களிலோ ஒருபோதும் கெடுதி இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய எல்லா விடயங்களும், எல்லா செயல்களும்
எல்லா பண்புகளும் எல்லா திருநாமங்களும் நலவை உடையது. அல்லாஹ்விடத்திலிருந்து நலவை அன்றி கெடுதி ஒருபோதும் வரமாட்டாது. காரணம், அல்லாஹ் நல்லவன், அல்லாஹ் ஹைர், அல்லாஹ் மிகவும் நலவை உடையவன். அவனிடத்திலிருந்து ஒருபோதும் கெடுதி வரமாட்டாது. சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களே, நல்லவர்களே மிகவும் நல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே நாங்கள் வணங்கக்கூடிய எங்களுடைய ரப்பு அவன் நல்லவன், அவனுடைய பண்பு நலவு, அவனுடைய சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே இருந்து நலவை தவிர எங்களுக்கு ஒருபோதும் கெடுதி வர முடியாது. அதனால்தான் எங்களுடைய கட்டாய கடமை நாங்கள் அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹதீஸில் குத்ஸியிலே கூறுகிறான், அன இன்த ظنி அப்தி பி வ அன மஅஹு இதா தஆனி. நான் என்னுடைய அடியாளன் என்னை பற்றி எவ்வாறாக நினைத்துக் கொள்கிறானோ அந்த இடத்தில் தான் நான் இருப்பேன். அந்த நினைப்பில் தான் நான் இருப்பேன். அவன் என்னை பற்றி, அதாவது நலவை நினைத்துக் கொண்டால் அவனுக்கு நலவு வரும். ஆனால் மாறாக ஒரு அடியாளன் அல்லாஹ்வை பற்றி கெட்ட நோக்கத்தை வைத்துக் கொண்டால் அவனுக்கு கெடுதிதான் ஏற்படும். எனவேதான் அல்லாஹ் இந்த ஹதீஸில் கூறுகிறான், நான் என்னுடைய அடியாளனோடு இருப்பேன், அவன் என்னை அழைத்தால், என்னிடத்தில் துஆ செய்தால். எனவே அவன் என்னை பற்றி எவ்வாறு நினைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு நினைத்துக் கொள்ளட்டும். என்னை பற்றி நலவை நினைத்துக் கொண்டால் அவனுக்கு நலவு ஏற்படும், அல்லாஹ் நலவை கொடுப்பான். ஏன்? அல்லாஹ் தபாரக வ தஆலா நல்லவன், அல்லாஹ்வுடைய பெயர் ஹைர், அல்லாஹ்வுடைய பண்பு நலவு. அல்லாஹ்விடத்திலிருந்து நலவை தவிர கெடுதி ஒருபோதும் தன்னுடைய அடியாளனுக்கு வரமாட்டாது. என்னவென்று நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி இவ்வாறு நலவை நாங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொண்டால், நல்ல நோக்கத்தை நல்ல எண்ணத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் வைத்துக் கொண்டால் எங்களுக்கு நலவு ஏற்படும் பிஇத்னில்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதேபோல் சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய இபாதத்தை நிலைநாட்டும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அதுதான் எங்களுக்கு நலவு. அது நலவை தவிர கெடுதியை ஒருபோதும் எங்களுக்கு கொண்டு வராது. அல்லாஹ்வுடைய தீனை பலமாக கைப்பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றி வரும்போது அது எங்களுக்கு நலவைதான் ஏற்படுத்தும். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று கூறுவீர்கள் என்றால் என்னை பின்பற்றிக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு நலவு. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை கடினமாக நாங்கள் பிடித்துக் கொள்வது, இதுதான் எங்களுக்கு நலவு. அவ்வாறு நாங்கள் செய்வதென்றால் அதனுடைய பிரதிபலன் நலவாகத்தான் இருக்கும். எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அவ்வாறு நீங்கள் நலவு செய்து ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். எனவே நலவை தான் கொண்டு வரும், நலவு கெடுதியை கொண்டு வராது. சகோதரர்களே, நலவிலே மிகவும் பெரிய நலவு இந்த தீன். அல்லாஹ் எங்களுக்கு தந்துள்ள, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கொண்டு எங்களுக்கு அனுப்பியுள்ள இந்த தீன், இதுதான் நலவிலே மிகவும் பெரிய நலவு. அதனை தான் நாங்கள் கடினமாக பிரித்துக் கொள்ள வேண்டும், அதனை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும்.
அதனை தான் நாங்கள் அமுல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதுதான் நலவு. அல்லாஹ் கூறுகிறான், வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவர்களும் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய கயிற்றான அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை, அல்லாஹ்வுடைய தூதரை, அவருடைய வழிமுறையை நீங்கள் கடினமாக பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். இதுதான் எங்களுக்கு நலவு. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய பிரதிபலனை எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். இந்த நலவை நாங்கள் பின்பற்றி வந்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய நலவுகள் என்ன? ரசூலுல்லாஹ் கூறுகிறார், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா. என்னுடைய உம்மத்தில் அனைத்து நபர்களும் சொர்க்கத்தில் நுழைவார்கள், யார் சொர்க்கத்தில் நுழைவதை விட்டும் தவிர்ந்து கொள்கிறார்களோ மறுக்கிறார்களோ அவர்களை தவிர என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கூறுகிறார்கள், யார் எந்த நபர் யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையாமல் தவிர்ந்து கொள்வார், அதுக்கு மறுத்து கொள்வார் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், மன் அதாஅனி தஹலல் ஜன்ன. யார் எனக்கு வழிபட்டு நடக்கிறாரோ, என்னை பின்பற்றி நான் கொண்டு வந்த இந்த நலவை பின்பற்றி யார் நடந்து கொள்கிறாரோ எனக்கு வழிபட்டு அவர் சொர்க்கத்தில் நுழைந்து கொள்வார். யார் எனக்கு வழிபட்டு நடக்காமல், இந்த நலவை எடுத்துக்கொள்ளாமல், நலவை செய்யாமல், நலவை பின்பற்றாமல் இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவதை விட்டும் தவிர்ந்து கொண்டார், மறுத்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே சகோதரர்களே, நலவு நலவைதான் உருவாக்கும், கெடுதியை உருவாக்காது. எனவே எங்களுடைய கடமை, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால், நலவை அடைய வேண்டும் என்றால் நாங்கள் நலவை செய்ய வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், وَمَنْ يَعْمَلْ صَالِحًا مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً. யார் ஒரு நபர் நலவை செய்து, அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் மூமினாக இருந்து நலவை சாலிஹான அமலை செய்கிறாரோ, فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً. அவருக்கு நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா வாக்குறுதி கூறுகிறார். இந்த சந்தோஷமான வாழ்க்கை அது இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பர்ஸக் கபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதே போல் மறு உலக வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு முன்னே நாங்கள் எழும்பி நிற்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 இடங்களிலும் எங்களுக்கு நலவை தருவான். சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு உருவாக்குவான். எப்பொழுது நாங்கள் நலவில் ஈடுபட்டோம், எப்பொழுது நாங்கள் நலவில் ஈடுபடுகிறோமோ அப்பொழுது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நலவை தவிர வேறொன்றும் கொண்டு வராது. நலவு நலவைதான் உருவாக்கும், நலவின் பால் தான் எங்களை கொண்டு போய் சேர வைக்கும். அதே போல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த் வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா வகாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன். நீ எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள். பாவங்களிலே உன்னை விலை செய்ய வைக்க வேண்டாம். நீ பாவங்களிலே போல் வீழ்ந்து கொள்ளாமல், எந்த இடத்தில், உலகத்தில் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும்
நீ அல்லாஹ்வை அஞ்சி தக்வா கொண்டு நடந்து கொள். ஏனென்றால் அவ்வாறு நடந்து கொண்டால் உனக்கு நலவு வரும். தக்வா என்பது நலவு. அது நலவை தவிர கெடுதியை உனக்கு கொண்டு வராது. அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். யார் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சி தக்வா கொண்டு நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு வழியை வைப்பான். எந்த ஒரு இடைஞ்சலாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, துஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த நபர் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கொண்டு தக்வா கொண்டு நடந்து கொண்டால் அவருக்கு ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான், ஒரு வழியை வைப்பான். ஏனென்றால் தக்வா என்பது நலவு. அல்லாஹ்வை அஞ்சி எங்களுடைய செயல்களிலே நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடாத்துவது, அல்லாஹ் தடுத்த பாவங்களை தவிர்ந்து கொள்வது, இதுதான் நலவு. இந்த நலவு எங்களுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையில் விழுந்தாலும், எந்த கஷ்டத்தில் போய் நாங்கள் விழுந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டி வைக்கக்கூடிய ஒரு நலவுதான் நாங்கள் அல்லாஹ்வை தக்வா கொள்வது. எனவே தக்வா என்பது நலவு. அது எங்களுக்கு நலவை தவிர கெடுதியை உருவாக்காது. அதேபோல் இந்த தக்வாவால் வரக்கூடிய இன்னும் ஒரு நலவு அல்லாஹ் கூறுகிறான், وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ அவன் சிந்தனை செய்து பார்க்காத ஒரு வழியில், நினைத்து பார்க்காத ஒரு வழியில் அல்லாஹ் அந்த நபருக்கு இந்த நலவுக்காக வேண்டி, தக்வாவுக்காக வேண்டி, அதன் காரணத்தினால் அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். அந்த தக்வாதாரி நினைத்து பார்க்காத ஒரு முறையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த நபருக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான். ஏனென்றால் நலவு நலவை தான் கொண்டு வரும், நலவு கெடுதியை கொண்டு வர மாட்டாது. அதேபோல் இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் செய்து அல்லாஹ்வுடைய தன் மீது தன்னுடைய பாரத்தை போட்டுவிட்டு உள்ளத்தின் மூலமாக முழுதாகவும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறாரோ, அல்லாஹ்வின் மீது தங்கியுள்ளாரோ அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். இதைவிட ஒரு பெரிய நலவு இருக்க முடியுமா? அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருந்தால் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு அனைத்து நலவுகளையும் எங்களுக்கு தருவான். அனைத்து கெடுதிகளிலிருந்தும் எங்களை, தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எனவே நலவு நலவைத்தான் கொண்டு வரும். சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான தவக்குலை செய்தால் நிச்சயமாக அவனே எங்களுக்கு போதுமானவனாக இருப்பான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே இந்த ஹதீஸ் மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸ். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி தக்வா கொண்டு நடந்து கொள். ஏனென்றால் அது உனக்கு நலவை தான் கொண்டு வரும். வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. அதேபோல் இன்னொரு உபதேசம் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு வஸியத் இந்த ஹதீஸில், நீ ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்கு பிறகு ஒரு நலவை செய்துவிடு, அந்த நலவு அந்த பாவத்தை அழித்துவிடும், போக்கிவிடும். எனவே நாங்கள் நலவு செய்தால் அந்த நலவுகள் எங்களுடைய பாவங்களை நீக்கிவிடும், எங்களுடைய பாவங்களுக்குரிய மன்னிப்புகளை பெற்றுத்தரும். அதனால் தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை நீக்கிவிடும். யா சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களே, நலவை தான் கொண்டு வரும். எப்பொழுது நாங்கள் ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால், அதற்குரிய தௌபாவை செய்து விட்டால் நிச்சயமாக அது எங்களுக்கு நலவை கொண்டு வரும். அதேபோல் பாவத்தில் விழுந்துவிட்டு அதற்கு தொடர்பாக நாங்கள் நலவில் ஈடுபட்டால் தௌபா செய்து அந்த நலவுகள் எங்களுடைய முன் சென்ற பாவங்களை நீக்கித் தரும், அழித்துவிடும். எனவே நாங்கள் நலவுகளில் ஈடுபடும் போது அதிலே வரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான
நலவான பிரதிபலன் எங்களுடைய பாவங்களை அந்த நலவுகள் நன்மைகள் நீக்கிவிடும் என்பதனை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஹதீஸும் மேற்குறிப்பிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸான இன்னல் கைர லா யஅதி பில் கைர், நிச்சயமாக நலவு என்பது நலவை தவிர வேறொன்றையும் கொண்டு வராது என்ற ஹதீஸுக்கு உடன்படக்கூடிய ஆதாரங்கள் வரக்கூடிய ஆதாரங்களாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, எங்களுடைய கடமை நாங்கள் நலவுகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நலவை நாங்கள் எங்களிலே ஏற்படுத்த வேண்டும், நலவுகளை நாங்கள் தேட வேண்டும், நலவுக்குரிய வழிகளை நாங்கள் தேட வேண்டும். அதிலே முக்கியமாக வரக்கூடிய ஒரு அம்சம்தான் அறிவை தேடுவது. அறிவு என்பது நலவு. ரசூலுல்லாஹ் கூறவில்லையா, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களிலே மிகவும் நலவை உடையவர் குர்ஆனை கற்றுக்கொண்டு அதனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இதுதான் நலவு. இந்த நலவை தவிர வேறொன்றையும் கொண்டு வராது. அதேபோல் ரசூலுல்லாஹ் கூறவில்லையா, மயுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறாரோ அந்த நபருக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த தீனுடைய விளக்கத்தை கொடுப்பான், இந்த தீனுடைய அறிவையும் அதனுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பான், தெளிவை கொடுப்பான் சுப்ஹானஹு வ தஆலா. ஏனென்றால் இந்த அறிவை பெற்றுக்கொண்டால், இந்த நலவை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் அந்த அறிவு அவனுக்கு நலவின் பால் வழிகாட்டும். எல்லா நலவின் பாலும் அந்த அறிவு அவனுக்கு வழிகாட்டும். அதுதான் சொர்க்கத்துக்குரிய வழியாக இருக்கும். ஏனென்றால் நலவைத்தான் கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் கூறவில்லையா, யார் ஒருவர் அறிவை தேடி ஒரு பாதையை எடுத்துக் கொள்கிறாரோ, இந்த நலவை செய்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்குரிய வழியை இலகுபடுத்திக் கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் கூறவில்லையா? சகோதரர்களே, எனவே நாங்கள் நலவை செய்தால், நலவுடைய அறிவை தேடினால், அறிவை தேடி நாங்கள் ஒரு பாதையை எடுத்துக்கொண்டால் அது எங்களை நலவின் பால்தான் போய் சேர வைக்கும், எங்களிலே வரக்கூடிய நலவுகளை எங்களுக்கு கூட்டித் தரும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மா நഖஸ ஸதகத்துன் மின் மால், ஒருபோதும் சதக்கா கொடுப்பது என்பது, சதக்கா கொடுப்பது என்பது ஒருபோதும் செல்வத்திலே குறைபாட்டை உருவாக்காது. தர்மம் செய்வது இதுதான் நலவு. மக்களுக்கு, ஏழைகளுக்கு நாங்கள் தர்மம் செய்து சதக்காக்களை கொடுத்து நலவு செய்வோம் என்றால் அது ஒருபோதும் எங்களுடைய செல்வங்களிலே குறைபாட்டை கொண்டு வராது, மாறாக அபிவிருத்தியை தான் கொண்டு வரும். அதனால்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு வஹுவ கைருர் ராஸிகீன், நீங்கள் எந்த ஒரு பொருளை அல்லாஹ்வுக்காக செலவழித்தாலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அதனை உங்களுக்கு திரும்ப கொடுப்பான், அதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அந்த இடத்திலே உங்களுக்கு அதைவிட சிறந்த ரிஸ்கை அல்லாஹ் தருவான். ஃபஹுவ யுக்லிஃபு வஹுவ கைருர் ராஸிகீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே ரிஸ்க் கொடுப்பதில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சகோதரர்களே. எனவே சதக்கா என்பது மற்றவர்களுக்கு நாங்கள் நலவை செய்வது என்பது எங்களுக்கு நலவைத்தான் கொண்டு வரும், எங்களுடைய செல்வங்களிலே அபிவிருத்தியை தான் கொண்டு வரும். அதனால்தான் ஜக்கா என்பது ஜக்காத் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால்
நாங்கள் ஜக்காத் கொடுக்கும்போது அது எங்களுடைய செல்வங்களை தூயப்படுத்தும், எங்களுடைய செல்வங்களுக்குரிய நலவையும் அபிவிருத்தியையும் கொண்டு வரும். அதேபோல் எங்களுக்கு நாங்கள் அறிந்த ஹதீஸ், சஹீஹ் புகாரிலே முஸ்லிம்லேயும் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தினத்திலும் 2 மலாய்க்கமார்கள் இறங்கி கூறுகிறார்கள், அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா வ அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. அல்லாஹ்வே, எங்களுடைய ரப்பே, யார் கஞ்சத்தனப்பட்டு தன்னுடைய செல்வங்களை வைத்துக்கொண்டு மக்களுக்கு நலவு செய்யாமல் இருக்கிறார்களோ, கஞ்சத்தனமாக அவர்களுடைய செல்வங்களை அழிவை ஏற்படுத்து என்று மலாய்க்கமார்கள் துஆ செய்கிறார்கள். அதே வேளையில் அவர்கள் செய்த இரண்டாவது வஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் உனக்காக வேண்டி தர்மம் செய்து சதகாக்களை கொடுக்கிறார்களோ அவருக்கு நீ அல்லாஹ்வே எங்களுடைய ரப்பே அதற்கு பதிலாக நலவான செல்வங்களை அவர்களுக்கு கொடுத்து விடு, ரிஸ்குகளை கொடுத்து விடு என்று மலாய்க்காமார்கள் 2 மலாய்க்காமார்கள் ஒவ்வொரு நாள்களிலும் இறங்கி இந்த 2 துஆக்களை செய்கிறார்கள். எனவே சகோதரர்களே, மக்களுக்கு நாங்கள் வேண்டிய தேவைகளை செய்து கொடுக்கும் போது, நலவுகளை செய்து கொடுக்கும் போது, தர்மங்களை கொடுக்கும் போது அது எங்களுக்கு நலவை தான் கொண்டு வரும். மாறாக கஞ்சத்தனப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்யாமல் அவர்கள் ஏழ்மைத்தனத்தில் கஷ்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் ஒரு கவலையும் இல்லாமல் எங்களுடைய சகோதரர்களுக்கு, முஸ்லிம் சகோதரர்களுக்கு அவர்களுடைய கவலைகளில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று கஞ்சத்தனப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் அது எங்களுடைய செல்வங்களிலே பரக்கத்தை கொண்டு வராது, மாறாக அழிவை தான் கொண்டு வரும். ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு தர்மங்களை கொடுத்து நலவு செய்தால் அவர்களுடைய கவலைகளிலே நாங்கள் சேர்ந்து அவர்களுடைய கவலைகளை நீக்குவதற்காக வேண்டி அவர்களுக்கு நாங்கள் நலவுகளை செய்து கொடுத்தால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒத்துழைப்பாக இருப்பான், எங்களுடைய நலவுகளை கூட்டித் தருவான். எனவே நலவு என்பது நலவைத்தான் கொண்டு வரும். அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி வமன் கான ஃபீ ஔனி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஔனிஹி. யார் ஒரு நபர் தன்னுடைய சகோதரருடைய தேவையில் இருக்கிறாரோ, தன்னுடைய சகோதரருக்கு ஒத்துழைப்பாக இருந்து உதவி செய்து கொடுக்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் அந்த நபருக்கு ஒத்துழைப்பாக இருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அந்த நபருடைய தேவையில் இருப்பான். அந்த நபருக்கு தேவை வரும்போது அந்த தேவையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்து கொடுப்பான். காரணம், அந்த நபர் நலவு செய்கிறார், தன்னுடைய முஸ்லிம் சகோதரருக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார், தன்னுடைய முஸ்லிம் சகோதரருக்குரிய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கிறார். அப்போது அந்த நபருக்குடைய கூலி பிரதிபலன் நலவு அல்லாஹ் அந்த நபருக்கு இருப்பான். அல்லாஹ் அந்த நபருடைய தேவையில் இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபருக்கு ஒத்துழைப்பாக இருப்பான். காரணம், நலவை தான் கொண்டு வரும். நலவு ஒருபோதும் கெடுதியை கொண்டு வர மாட்டாது. அதேபோல் இந்த ஹதீஸில் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய நாங்கள் மேற்கூறப்பட்ட அபூ ஹுரைராவுடைய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், மா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய அடியாளன் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும்போது அந்த நபருடைய கௌரவத்தை கூட்டிக் கொடுப்பது தவிர வேறொன்றும் அல்லாஹ் செய்ய மாட்டான். அதாவது யார் ஒருவர் தன்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் செய்த பிழைகளுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த
மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இந்த மனப்பான்மையை கொண்ட மனிதருக்குரிய கௌரவத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்டி கொடுக்கிறான். அல்லாஹ் இந்த மன்னிப்பு கொடுத்து மக்களோடு நலவாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதனை கௌரவப்படுத்துகிறான், கண்ணியத்தை கூட்டி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே மற்றவர்கள் எங்கள் பால் பிழைகளை செய்திருக்கலாம், எங்களை பற்றி பேசியிருக்கலாம் பிழையாக, அதேபோல் எங்களோடு பிழையாக கெடுதியான முறையில் நடந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அதற்காக வேண்டி அவர்களுக்கு கெடுதியை செய்யாமல் நாங்கள் நலவு செய்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து நலவு செய்தால் நிச்சயமாக எங்களுக்கு நலவுதான் வரும். அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், எங்களுடைய கௌரவத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா கூட்டி தருவான். மக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு கௌரவத்தை, கண்ணியத்தை உருவாக்குவான். காரணம், நாங்கள் நலவை கொண்டு வந்தது, நாங்கள் நலவில் ஈடுபட்டது, மக்களுக்கு மற்றவர்களுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு கொடுத்தது. அதேபோல் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பணிவாக நடந்து கொண்டால், மற்ற மக்களுக்கு, மற்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் பணிவாக பெருமை காட்டாமல், பெருமைத்தனம் கொள்ளாமல் பணிவாக நடந்து கொண்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களை உயர்த்தி வைப்பான். எங்களுடைய அந்தஸ்துகளே மக்களுக்கு மத்தியில், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி தருவான். அதனால் தான் இந்த மேற்கூறப்பட்ட ஹதீஸிலே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், வமா தவாதா அஹதுன் இல்லா ரஃபஅஹு அல்லாஹ். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பணிவாக நடந்து கொள்கிறாரோ, பணிவாக இருக்கிறாரோ, பணிவான மனப்பான்மையை கொண்டவராக இருக்கிறாரோ, அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவான், அந்தஸ்தில் உயர்த்தி விடுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் பணிவாக நடந்து கொள்வது என்பது ஒரு நலவு, பெரும் ஒரு நலவு. பெருமை கொள்ளாமல், பெருமை மனப்பான்மைகளை, அந்த பெருமைத்தனத்தை நாங்கள் எங்களிடத்திலே இருந்து நீக்கி நாங்கள் பணிவாக நடந்து கொள்ளும் போது அது எங்களுக்கு நலவை கொண்டு வரும், எங்களுக்கு அந்தஸ்தை கொண்டு வரும், எங்களுக்குரிய உயர்வை இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் கொண்டு வரும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் நலவை செய்யும் போது எங்களுக்கு நலவுதான் வரும். அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா யர்ஹமுல்லாஹ் மின் இபாதிஹிர் ருஹமா. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை யாருக்கு காட்டுவான் என்றால், யார் அல்லாஹ்வுடைய அடியாளர்களுக்கு ரஹ்மத்தை செய்து கருணை காட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரஹ்மத்தை காட்டுகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுடைய ரப்பு கிட்டே இருந்து நாங்கள் ரஹ்மத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் நலவை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு, அடியாளர்களுக்கு நாங்கள் கருணை காட்டி கருணையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் எங்களுக்கு கருணை காட்டி கருணையாக எங்களோடு நடந்து கொள்வார். ஏனென்றால் நலவு நலவை தான் கொண்டு வரும். அதேபோல் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா அறிவித்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமah. யார் ஒரு மூமினுடைய ஒரு கஷ்டத்தை, கடினமான கஷ்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூமினுக்கு ஒரு வழியை வைத்து அந்த மூமினை கஷ்டத்திலிருந்து நீக்குகிறாரோ, காப்பாற்றுகிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் மறு உலக வாழ்க்கையிலும் அந்த நபரை விட்டு கஷ்டங்களை நீக்குவான், கஷ்டங்களை, சோதனைகளை நீக்குவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, நலவு என்பது நலவைத்தான் கொண்டு வரும். மற்றவர்கள் கஷ்டத்தில், சோதனைகளில் ஈடுபட்டு இருக்கும் போது நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக,
எங்களுக்கு முடியுமான அளவுக்கு அவர்களுடைய அந்த சோதனைகளை நீக்குவதற்காக, அவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக அதிலிருந்து மிகவும் நலவுகள் வரும், பெரிய நலவுகள் எங்களுக்கு வரும். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும், இரண்டு உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களை கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பான். கஷ்டங்களை, துன்பங்களை, அதேபோல் சோதனைகளை எங்களை விட்டு நீக்குவான். ஏனென்றால் நலவை தான் கொண்டு வரும். சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களே, இந்த காயிதா என்பது, இந்த கோட்பாடு என்பது மிகவும் அழகிய ஒரு கோட்பாடாக இருக்கின்றது. அதற்குரிய சில ஆதாரங்களை பார்த்தோம். குர்ஆனிலும் சுன்னாவிலும் எத்தனையோ ஆதாரங்கள் இந்த கோட்பாடுக்கு ஒத்துழைப்பாக, இந்த கோட்பாடை காயிதாவை தெளிவுபடுத்தக்கூடிய ஆதாரங்களாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் நலவை அடையக்கூடியவர்களாக ஆக்கி, நலவில் ஈடுபடக்கூடியவர்களாக ஆக்கி, அது தொடர்ந்தும் நலவுகளை கொண்டு வரக்கூடிய செயல்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அஅலம். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين وجزاكم الله خيرا. حياكم الله. الله يحفظكم. حياكم. بارك الله فيكم.